உறவுகளை மீண்டும் இணைந்திருக்கின்றோம். சிறிய வெளியை தொடர்ந்து இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு ஊரில் வாழ்ந்த சம்பவங்கள் அல்லது ஊரில் வாழ்ந்த நினைவுகள் அல்லது கடந்த கால பசுமை நினைவுகளை நாங்கள் மீட்டு பார்ப்பது ஒரு சந்தோஷமான விடயம். அதுவும் இங்கே புலம்பெயர்ந்த வாழ்வில் எங்களுக்கு இடையில் ஏற்படுத்திக் கொள்கிற இந்த சமூக தொடர்புகள் எவ்வளவு தூரம் நாங்கள் காலையில் எழுந்து இரவு வரையும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய யந்திரமயமான வாழ்வு வாழ்கிறோம். நாங்கள் எல்லாரும் நினைக்கிறது இன்னும் வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் எல்லாமே சலிப்பாக வந்து கொண்டிருக்குது என்பது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு பெருந்தொகையான மக்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு இருக்கிற கொள்கை பேதங்களை விட்டுட்டு இந்த விஷயத்தில் நாங்கள் சமூகங்கள் ஒன்றிணைகிற முயற்சிகளில் நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த வகையில் இங்கே சவுத்தோலில் இயங்குகின்ற சன்ரைஸ் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் என்பது அருணோதயம் தமிழர் மேம்பாட்டு நிறுவனம் என்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதை பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் கதைச்சோம். தலைவியாக இருக்கிற ஜெயசித்ரா ஜெயக்குமாரும் அதில் முக்கியமான உறுப்பினராக இருக்கிற கங்காவும் இதில் வந்திருந்து அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன நோக்கத்துக்காக செய்யணும், இல்லை அவர்கள் தங்களை அர்ப்பணித்து தொண்டடிப்படையில் எல்லாரும் நல்ல ஒரு சிநேகபூர்வமான நிறுவனமாக இயங்குகினோம். மீண்டும் இங்கே சந்திச்சிருக்கிறோம். இந்த இப்பொழுது இங்கே இணைந்திருக்கின்றார் இந்த அருணோதயம் தமிழர் மேம்பாட்டு நிறுவனத்தில் கடந்த காலங்களில் இருந்து தன்னையும் இணைத்து அதன் மூலம் நல்ல பலனை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மா தவமணி தேவி அம்மாவை நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். மீண்டும் சித்ரா உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். இவாவுடைய தொடர்பு எப்படி கிடைச்சது? அவாவா தொடர்பாக கொண்டாவா அல்லது என்ன மாதிரி? அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குமே. எனக்கு எதுவுமே தெரியல. 2 பேர் அம்மாவோட சேர்த்து இன்னொரு ஆள் வந்துச்சுனும் வந்து 6 நான் தான் நிற்கிறேன்னு கேட்டுச்சுன்னும் இதுக்குள்ளே சித்திரா ஒரு பிள்ளைய தெரியுமோன்னு கேட்டேன். நான் தானம்மா சொல்லுங்கன்னு சொன்னேன். நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம்னு சொல்லிச்சினோம். ஓகே, பிரச்சனை இல்லைன்னு அப்போ நாங்கள் கேட்டோம், நாங்கள் எப்படி நீங்கள் இதை தெரிஞ்சு கொண்டீங்கள்? நாங்கள் ஆரம்பத்தில் வந்த ஒருத்தருக்கும் எந்த ரீதியிலையும் வெளிப்படையாக ஒரு நோட்டீஸுகள் கூடி அங்கே நாங்கள் வைக்க இல்லை, விளம்பரப்படுத்த இல்லை. ஆனால் தனியாக ஓப்பனிங் டே மட்டும்தான் வச்சோம் நாங்கள். அப்போ கேட்ட இடத்துல தான் தங்களுக்கு தமிழினி கடை மற்றது மீட்டிங்களால் சம்மந்தப்பட்ட ஆக்கள் தமிழாக்கள் சொல்லித்தான் நாங்கள் வந்தோன்னு சொல்லிச்சோம். அம்மாவிட்ட கேளுங்க எப்படி வந்தார்கள். சொல்லுங்கம்மா, நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக அறிந்து வந்திருக்கிறீங்கள். இதில் நீங்கள் உண்மையில் இணையணுமென்று என்னத்துக்காக விரும்பினீங்கள்? நான் இணையணுமென்று இருந்தேன்னா நாங்கள் ஊரை விட்டு வந்து பலகவலைகளோட பிள்ளைகள் இங்கே இருந்தாலும் எங்களுக்கு பக்கத்தில் இல்லை, நாங்கள் தனிமையில் தான் இருக்கிறோம். ஆனால் தனியாக இருந்து இருக்கிறத யோசிச்சு கொண்டு இருக்க ஒரு அம்மா சொன்னேன், இப்படி சித்ராண்ட அருணோதயம் இதில் வர சொல்லி இருக்கணும். அப்போ ஃப்ரீயாக கார் பிடிக்கணும் போவோம் அம்மாண்டு அந்த அம்மாவும் என்னோட கொஞ்ச நாள் வந்து நாங்கள் போனோம். இப்போ பார்த்தாலே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இந்த போனோடனே கரகலப்பா அவர்கள உபசரணைகளும் வேறு முகத்தை பார்க்குறேன். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கணும், உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நீண்ட காலம் வாழ்வதற்கு நல்ல ஒரு தகுதியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறான். அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் உங்களோட ஊரை அறிஞ்சு கொள்ளாமா? பருத்தித்துறை இன்றைக்கு நல்ல ஒரு வளம் செழிக்கிற நகரங்களில் ஒன்று இந்த பருத்தித்துறை கடற்கரை கிராமம். மிக அள்ளி வழங்கிய நல்ல செல்வம் கொடுக்கிற ஒரு பருத்தித்துறை. அங்கே வாழ்ந்து நாங்கள் இந்த ஊரை நினைச்சு பார்த்தோம் என்றால், இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்து எனக்கு இவ்வகையான ஒரு நிறுவனத்தில் போய் சேர்ந்து சந்தோஷம் அடைகிற ஒரு விருப்பமாக இருந்தேன்னு சொல்லி, ஊருக்கும் இந்த ஊரில் நாங்கள் இன்னத்தை இன்றைக்கு இழந்து இங்கே இருக்கிறோம்னு நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக உறவினர்களாக வந்து நாங்கள் பலருடன் கதைத்து சந்தோஷமாக பழகிற நேரங்களில் நாங்கள் இங்கே வந்து அந்த விஷயம் வருது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பலரோடு பலவிதமாக கதைக்கிறது, அதாவது கலகலப்பாக உள்ள கிடக்கைகளை எந்த விதமான வஞ்சகமும் இல்லாமல் எங்களை மனந்திறந்து கதைக்கிறது ஒரு சந்தோஷமானது. நம்ம ஊர்லேன்னு சொன்னால் நாங்கள் முத்தத்தால் போய் அதில் நின்ற வந்தாலே ஒழுங்கியால் 10 பேர் போவினோம் கூப்பிட்டு கதைக்குங்கிற நேரம் போடும். என்ன இங்கே அந்த வாய்ப்பு இல்லை. எனவே நீங்கள் இந்த கதைப்பது இதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பல அம்மாமாருக்கு நாங்கள் சொல்ல வேணும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது, பிள்ளைகள் வெளியில் போனா பிறகு அறக்கதவை பூட்டி போட்டு அப்படியே வீட்டுக்கு இருக்கிறது, படுத்து உறங்குறது. இதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு வருத்தத்தையும் வேறு நோய்களையும் கொண்டிருக்கு. இதை நாங்கள் நீக்க வேண்டும். அந்த வகையில் நீங்க சொல்ற மாதிரி கதைச்சு பேசுற ஒரு நல்ல ஒரு சிகிச்சையா பார்க்கிறோம். உண்மை நாங்கள் வந்து இங்கே கதைச்சு பல அனுபவங்களும் மெனக்குறைகளும் எங்களுக்கு நாங்கள் எங்கடைய சொல்ல அவை எங்களை சொல்ல அது ஆறுதலாகும் அன்பாகும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் இவன் கலகலண்டு சித்ரா எங்களோட எந்த நேரம் என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் தான் கலகலண்டு எங்களை வரவேற்று உபசரிச்சு உணவுகள் பெருமாறுறதுலேயே எங்களுக்கு ஒரு ஆசை. எங்களை பிள்ளைகளை மாதிரி அவை எங்களோட இப்பவும் அன்பாகத்தான் நடக்கும். அதே மாதிரி எங்களுக்கு உணவு பெருமாறுறவையும் நல்ல அன்பாக
ஓடி ஓடி எங்களுக்கு நல்ல வடிவாக பெருமாறும். அதே எங்களை பிள்ளைகளே அவர்களுக்கு நேரம் இருக்காதபடியால் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நாங்கள் என்றும் அவர்களை போற்ற வேண்டியது. நிச்சயமாக இது ஒரு தாயினுடைய அல்லது ஒரு மூப்படைந்தவர் மூத்தவருடைய ஒரு உள்ள கிடக்கையை சொன்னதென்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவை. இதை நாங்கள் சொல்ல பண்ணுறோம் என்று சொன்னால் இந்த உலகளாவிய ரீதியில் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது அவர்களை நாங்கள் வலிஞ்சு கூப்பிட்டுட்டு இருங்க வீட்டை நான் வீட்டை கூட்டிட்டு வரேன் வெளியில் போட்டு வருவேன் என்று ஏகப்பட்ட நேற்று பிறகு வீட்டை வந்து திறப்பினா அந்த அம்மா அப்படியே குந்தி இருந்த இடத்திலே இருப்பாள். அவைக்கு தேவையானவற்றை நாங்கள் கொஞ்சமாவது நாங்கள் நிறைவேற்றுவதற்கு பக்கபலமான உதவிகளை தேடணும். இன்றைக்கம்மா இப்போ இன்றைக்கு தவமணி தேவி அம்மா இதை அறிஞ்சதுக்கு இன்றைக்கு சவுத் ஹோலில் இவ்வகையான ஒரு அருணோதயம் தமிழர் மேம்பாட்டு நிறுவனமோ இது போன்ற நிறுவனங்கள் இருந்தது ஒரு சந்தர்ப்பமாக போச்சு. என்ன இல்லாத இடங்களில் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நீங்கள் இதில் திருப்தி அடைகிறீங்களா சித்ரா? இவ்வகையான நிறுவனத்தை நாங்கள் நிறுவி இன்றைக்கு இது போன்ற பல செயற்பாடுகளை செய்வதனால் நீங்கள் ஒரு திருப்தியை காண்றீங்களா, அல்லது இன்னும் இதை வியாபிக்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இப்போ இந்த எங்களோட நிலையத்துக்கு வந்து 136 வயசான ஆக்களோட அப்ளிகேஷன் வந்திருக்குது. 136. ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் தான் நாங்கள் இப்போ இடம் பத்தாத காரணத்தால், இடம் கிடைக்காத காரணத்தால் நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேளையில் 40 பேருக்கு குறையாமல் 40 பேருக்கு கூடின ஆக்கள்லாம் கூடுதலாக வர்றது. 4-5 பேர் அங்கே உதவி வேலை செய்கிற ஆக்கள், சமைக்கிறது, அங்கே சமைக்கிறது, அவையில் பார்க்குறது, அப்படியான இதுகளில் கூடுதலாக வச்சுருக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் இப்போ கூடுதலாக இப்போ 4 வருஷம் எங்களுக்கு கடந்து விட்டாலும் கூட அதில் இருந்து இன்னும் கூடுதலான தேவைகள் இருக்குது. வயசான ஆக்கள்ங்கிறது வந்து எங்களோட பொக்கிஷம் என்று தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய பேருக்கு அது உண்மையாக விளங்குதில்லை, எப்படி எங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு தெரியல. அது சில நேரத்தில் நான் நினைக்கிறது உங்களை போல ஊடகங்கள் வந்து கூடி எங்களோட நிலையத்தில் வந்து ஒவ்வொருத்தராக சந்தித்து கதைச்சு நீங்கள் அப்படி ஒரு தேவையில் வெளிப்படுத்துகிறேன்டா கூடி அதை நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால் நிறைய எங்களோட கலாச்சாரங்கள் கூடி அழிஞ்சு போய் கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் சாமத்திய வீடுன்னு சொன்னால் சிலர் சொல்லுவீனும், சாமத்திய வீடுண்டா போட்டோக்காரனை வீடியோக்காரனை கேளுங்க, கல்யாண வீடுண்டா ஐயரை கேளுங்கன்னு. ஏன் எங்களோட ஆக்களுங்க எங்களோட பழைய முறைகளெல்லாம் இப்போ மறந்துட்டீனுமெண்டா தான் உண்மை. என்ன அப்போ அதை நாங்கள் திருப்பி கொண்டு வேணுமா இருந்தால் இவியலோட நாங்கள் கலந்து தொடர்ந்து இப்போ நாங்கள் 2 கிழமைக்கு முதலெல்லாம் ஒரு யூத் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று வச்ச நாங்கள். ஏன் நாங்கள் அந்த யூத் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ஆள் கேட்டவருங்களை, நீங்கள் வயதான ஆக்களை தானே வச்சுருக்கிறீங்க, ஏன் யூத் ப்ரோக்ராம் செய்கிறீங்கன்னு. யூத் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே இளம் சமுதாயம் வந்து எந்த மேடையிலும் எந்த இடத்திலும் எந்த ப்ரோக்ராமிலும் மேடையில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நாட்டில். ஆனால் இந்த வயதான ஆக்கள் வயதானதாகவே இருந்து மடியக்கூடாது. அது சம்மந்தமாக நாங்கள் இப்போ இதுதான் எங்களுக்கு உண்மையாக முதல் நாங்கள் ஆரம்பித்தது எங்களோட நிலையத்தில் தான் ஆரம்பித்த. நாங்கள் சும்மா ஒரு ஒரு சாம்பிள் மாதிரி தான் இதை ஆரம்பித்த. நாங்கள் அதில் நிறைய வெற்றி எங்களுக்கு என்னென்னு சொன்னால் யூத் ப்ரோக்ராம் என்று ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த இளம் மக்களுக்கும் இளம் யூத்துகளுக்கும் வந்து உண்மையாகவே கூடுதலாக பேரண்ட்ஸுன்ற அரவணைப்பு அரையும் குறையுமாகத்தான் இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் பாருங்கள் எங்களோட வயசான ஆக்களோட பிணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை இங்கே கிடைக்கிறதில்லை. அதால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் இந்த இளமாக்கள் இந்த வயதான ஆக்களோட எப்படி நீங்கள் அவையல் வந்து இவியலும் அவையலோட கலந்து மரியாதை கொடுத்து இவியலும் அவையலோட கலந்து இளமாக்களும் நம்ப மாட்டீங்கள். ஆரம்பத்தில் 2 பேர் வந்துட்டு சொல்லிச்சிடும், இது என்னடா வயதானவர்களுக்குள்ள கூட வந்து நம்மளை மாட்டிட்டாங்க யூத் ப்ரோக்ராம். ஏன்னா அவைக்கு நாங்கள் சொல்லலை இது வயதான ஆக்களோட இடம், இதில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அவை ப்ரோக்ராம்ட்டு வந்துட்டு குசுக்கணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் வயதான எங்களுக்கு யூத்துன்னு சொல்லி போட்டு பாருடா வயதான ஆக்களுக்குள்ள கூட கிடைக்குது. அவைகளே கடைசியாக என்ஜாய் பண்ணிச்சுன்னு உண்மையாக நேற்றைக்கு அந்த தாகந்தாளம் என்ற இடத்துல ஈழம் ஜனாவும் மற்ற இன்னும் ஒருத்தரும் கதைச்சினும் எங்களாலே நினைக்க முடியலை. எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவைகளுக்கு எங்களோட நிறுவனத்தை சொல்ல தெரியாது விட்டாலும் சவுத்தோவில் நடந்ததுங்கிற விஷயத்தை நேற்று கதை கேட்கல ஜிடிவியில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையாக இந்த இளம் சமுதாயம் வளர்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே இடத்துல இந்த வயசான ஆக்களோட எப்படி அவையோட பிஹேவியர் அவையோட ஒத்துழைப்புகள் எங்களையும் வயசான ஆக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக எங்களோட இளம் சமுதாயத்தில் அன்றைக்கு கண்ட உண்மையான சம்பவம், இளம்
சமுதாயம் நினைக்குதே வயசானாக்கள் இப்படி கதைச்சிருவீனுமோ அப்படி கதைச்சிருவீனுமோ நாங்கள் அவைகளோட கதைக்கலுமோங்கிறது ஒரு ஏக்கத்தோட ஒதுக்கிடும். ஏன்னா அவைகளுக்கு அந்த நடைமுறை காணாது. அதால தான் நாங்கள் இப்போ இந்த யூத் ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள யோசிச்சிருக்கிறோம் ஒரு வூமன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி தனியாக பெண்களை இணைக்கிற மாதிரி இணைச்சு, ஆனால் எல்லாரும் கலந்து கொள்வீனும் அந்த இடத்துல முதல் மரியாதை கொடுக்குறது பெண்கள். தவணி தேவி அம்மா, இப்போ சாதாரணமாக நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உங்களோட பிள்ளைகளோட தொலைபேசியில் கதைக்கலாம், அல்லது பேர பிள்ளைகளோட 1-2 நேரம் கொஞ்ச நேரம் இருக்கலாம். அதை விட சமையல் உங்களோட வீட்டு வேலையை பார்க்கலாம். இதை விட நீங்கள் இந்த அருணோதயம் தமிழர் சன சமூக மேம்பாட்டு நிலையத்துக்கு செல்வதன் மூலம் அல்லது தொடர்பு கிடைச்சதன் மூலம் நீங்கள் என்னென்ன வேறு நடவடிக்கைகள், அதாவது உதாரணமாக ஒரு பொழுதுபோக்கு அல்லது ஏதாவது ஒரு கலையை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரத்யேகமாக கைக்கொள்ள முடிஞ்சிருக்கா? இவையோட போயிட்டு இங்கே இருந்து நாங்கள் கதைச்சி பேசி சிரிக்கிட்டு வந்தால் டிவியை பார்க்குறேன். ஆனால் பொதுவாக எனக்கு பலகலைகளும் கைவேலைகள் எல்லாம் தெரியும். தையலோ லேஸ் பின்ற அப்படி எல்லாம் அதை நீங்கள் சில வேளையில் அங்கே வர்ற மற்றவைக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாமல்லோ? அப்படி செய்ய தையல் வேலைகள் பற்றி கதைக்கிற சமையல் வேலைகளை பற்றி சமையல் என்ன சமைச்சு சமையலை பற்றி கதைப்போம். அப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்று சொல்லுவேன், அப்படி செய்த வேறுங்க இப்படி செய்த வேறுங்க. உதாரணமாக இங்கே இப்போ நூற்றுக்கணக்கான பெரியவர்கள் பங்கு பெற்ற அல்லது கலந்து கொள்கிற ஒரு அருணோதயம் தமிழ் சன சமூக மேம்பாட்டு நிலையத்தில் நீங்கள் இந்த இதில் சேர்ந்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு நண்பிகள் என்று சொல்லலாம், இருந்தாலும் உங்களோட மனதை கவர்ந்த தோழிகள் அல்லது உங்களோட வயதுக்கு ஒத்தவர்கள் இருப்பார்கள் தானே? சகோதரிகள் அப்படி ஒரு சந்திப்பு உங்களுக்கு எப்படி ஒரு நிறைவை தருது? இப்படி ஒரு சந்திப்பு கிடைக்காது. புலம்பெயர்ந்த தமிழங்களுக்கு மற்ற எந்த வயது ஆக்களுக்கும் அவர்கள் உள்ளுக்கே முடங்கி கிடக்காது. இப்படி வந்து 4 பேரோட என்ன போல இப்படியான ஒரு நிலையத்தில் வந்து கதைச்சு பேசினா அவர்களுக்கு மன ஆறுதல், அதோட உடல் ஆரோக்கியம். நிச்சயமாக. இப்பொழுது ஒரு உறவு பிரான்சிலிருந்து இணைந்திருக்கின்றார், அவருடைய கருத்தை கேட்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். 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 கதைங்க. ஹலோ, நான் இளைப்பாரி ஆசிரியர். ஓ, வரவேற்கிறோம், வாங்க. ஹலோ. நான் வந்து நான் கிண்டு கோயிலில் படிப்பிச்சேன். எங்க படிப்பிச்சீங்க? ஜப்னா கிண்டு கோயிலில் படிப்பிச்சேன். உங்களோட பேரை குறிப்பிட முடியுமோ? நானும் ஒரு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. நடராஜா மாஸ்டர். ஓ, நல்லா தெரியும். நானும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவன் தான். சொல்லுங்க சொல்லுங்க. ஜப்னா கிண்டு கோயிலில் படிப்பிச்சேன். அப்புறம் பழைய வேறு வேறு பள்ளிக்கூடங்கள்லையும் படிச்சு துன்னால கரவட்டி ஞானசாரியால் படிப்பிச்சேன். ஓகே. பல பள்ளிகளையும் படிச்சு கோப்பா கிறிஸ்டியன் ரிட்டையர் பண்ணினான். ஓகே. அப்ப அந்த வகையில இந்த உறவுகளின் சங்கமத்துல இந்த வயது போன முதியவர்களை எல்லாரையும் கலந்து ஆலோசித்து அவர்களை கூப்பிட்டு ஒரு அருணோதயாண்ட நிறுவனம் தமிழர் சன சமூக மேம்பாட்டு கழகம், அது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். நன்றி. ஹலோ. ஓமாம், கேக்குது, சொல்லுங்க ஐயா. மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான விடயம். நாங்கள் இந்த வயது போன ஆட்களை வச்சு பராமரிக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான விடயம். எங்களுக்கு கடவுளால நல்ல புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கும். மற்றது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில 3 குருவை சந்திப்போம். ஒன்று தாய், அடுத்தது தந்தை, அடுத்தது எங்களுக்கு கல்வி வட்டி ஆசிரியர். நிச்சயமா இந்த 3 குருவையும் நன்றாக வந்து எங்களுக்கு அமையாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையே திசமாறி போகும். ஆகவே இந்த 3 குருவையும் நாங்கள் இறுதி காலத்திலே நன்றாக பராமரிக்காவிட்டால் இறைவன் கூட எங்களுடைய வீட்டிலே இருந்து ஓடிவிடுவார் என்று புராணங்களிலே நாங்கள் படிக்கிறோம். சரியா சொன்னீங்கள். ஆகவே இந்த வயது போன முதியவர்களை நாங்கள் அவர்களை அழைத்து அவருடைய குறைநிறைகளை கேட்டு உங்களுக்கு என்ன வில்லங்கங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன மனக்குறைகள் இருக்கு என்பதை அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு சகல வசதிகளையும் கொடுத்து செய்கின்ற இந்த நிறுவனத்துக்கு நான் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நீங்கள் ஒரு ஆசிரிய பெருந்தகையாக இருந்து கொண்டு இவ்வகையான கருத்தை கூறியது ஒரு பொருந்தும். நன்றி நடராஜா ஆசிரியர் அவர்களே, நன்றி. அடுத்து ஜெர்மனியிலிருந்து ராஜன் இணைந்திருக்கிறீங்க. வாங்க ராஜன். வணக்கம், நான் ராஜன். நான் கூறக்கூடிய விரும்புகிற கருத்து என்னவென்று சொன்னால், நான் அதிகம் பேசாத ஒரு நபர். ஆனால் இன்று ஆசைப்படுகிறேன் என்னவென்று சொன்னால், மூத்தோர் வார்த்தை அமிர்தம் தெய்வம் ஏழேல் என்று சொல்வார்கள். அதுபோல உங்களுடைய இந்த மூத்தவர்களுடைய இந்த செயல்பாடு உண்மையிலே போற்றப்பட வேண்டியது தேவையானது.
அதாவது வந்து வாழ்ந்த மக்கள் தங்களுடைய வாழ்நாளிலே அனுபவங்களை பகிர்ந்து அவர்களை வழிபாடு ஒரு பண்பு மிக்க ஒரு ஒரு அனுபவ காலம் இந்த செயற்பாட்டை நான் ஆதரிக்கிறேன். அது மட்டுமல்ல, இளம் சமுதாயத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள், வந்தார்கள் பார்த்தார்கள் என்று சொல்லி. ஆனால் ஒரு ஒரு அனுபவ ரீதியிலே நாங்கள் பார்த்த ஒரு மரத்தினுடைய காவலியை நீங்கள் பார்த்திருக்கலாக இருந்தால் குருத்தோலையை தாங்கி அதற்கு ஒரு வலுவான வாழ்வை கொடுத்து விட்டுத்தான் காவலை ஆகிறது. அதுபோல எங்களுடைய சந்ததிகளுக்கும் வலுவான ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி ராஜன், நன்றி. கேட்டுதா ரெண்டு பேரும் இன்றைக்கு ஒரு ஆசிரியர் பெருந்தகையும் ஒரு இளைஞனும் வந்து சொல்லியிருக்கணும். அது நல்ல ஒரு விஷயம். நீங்கள் இந்த ஜூத் ப்ரோக்ராம் அந்த இளைஞர்கள் இதில் சங்கமிக்கிற என்பது ஒரு தேவையான விடயம். உதாரணமாக அம்மாவின் இப்போ நான் ஒரு என்னுடைய அடுத்த சந்ததியை பார்க்க எனக்கு ஆசை இருக்கும் இல்லையாம்மா? இந்த சந்ததி பரிமாற்றம் என்றது எவ்வளவு உங்களால் பார்க்க முடியுது, எவ்வளவு ஒரு தேவை என்று, எவ்வளவோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சந்ததிக்கு அவர்களும் முன்னேறி எங்களை வயசண்டங்களுக்கு ஒரு உற்சாகத்தை சந்தோஷத்தையும் கொடுப்பார். இப்பொழுது இணைந்திருக்கும் இன்னும் ஒரு உறவை அழைப்போம். வணக்கம். 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 லண்டன்ல இருந்து காண சிவதிப்பிரமணியன். வாங்க கவிஞர், வாங்க. வணக்கம். நான் இந்த நிலையத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓரிரு முறை என்னை அழைத்து ஒரு சிறிய பேச்சோ பாட்டுகள் எல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அழகாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதியோர்கள் என்றது முற்றிய கரும்புகள், இனிப்பு சுவையுடையவர்கள். வாழ்க்கையின் சுவைப்புகள் கைப்புகளை எல்லாம் உணர்ந்து கரும்பாக கட்டி கரும்பாக இனிப்பவர்கள். இவர்கள் இங்கே வந்து அநேக முதியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் சந்தோஷமாக இருக்கிறார்கள், சிலர் குடும்பங்களால் ஒதுக்கப்பட்டு தங்கள் உடலையும் உள்ளத்தையும் இழந்து வேதனைகள்ல வாடுகிறார்கள். ஆகவே அப்படியானவர்களுக்கு இந்த நிலையம் அற்புதமானது. இதை நிர்வகிக்கிற சித்திரா அவர்களுக்கும் அதிலே பங்கு பற்றியவரோடு ஒத்துழைக்கிற அனைவருக்கும் இது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் நல்லதாக போலுகிறார்கள். ஆனால் இவர்களை பற்றி ஒரு குறையும் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. நிச்சயமா அவர்கள் இங்குள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அரச ஆதரவுகள் பண பலன்கள் ஏதோ இருக்கும். ஆனால் தாயகத்தில் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. ஆகவே அங்குள்ள முதியோர்களோடும் இவர்கள் இப்ப இல்லாவிட்டிலும் நாளாவட்ட தொடர்பு கொண்டு அவர்களுக்கும் ஆறுதல்களை தாங்கள் இல்லாவிட்டாலும் இந்த சமூகத்துக்கூடாக பெற்று அங்குள்ள முதியோர் இல்ல வளர்ச்சிக்கு இவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி கவிஞர் சிவசுப்பிரமணியம் அவர்களே. கவிஞர் சொன்னதும் ஒரு தேவையான விஷயம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு அருணோதய தமிழர் மேம்பாட்டு நிறுவனம் இங்கே பல சிரமங்கள் மத்தியில் இங்கு உள்ள அம்மாமார் அல்லது இவர்கள் மூத்தவர்களுடைய தேவைகளை அறிந்து செய்கிற அதே நேரம் உங்களுக்கும் பக்கபலமாக மற்றவை இருக்க வேணும். அதான் தேவை. இன்றைக்கு அருணோதய தமிழர் மேம்பாட்டு நிறுவனம் போல பல நிறுவனங்கள் தொடர வேணும். அதுக்கு பலரும் பக்கபலமாக இருந்து நாங்கள் இதுக்கு ஆக்கம் கேட்டுட்டு சரி நிறுவி இருக்கணும் என்று நாங்கள் செய்தியாக போகாமல் இதை நாங்கள் தேடி இப்போ சவுத்தோலில் இருக்கிறார்கள், அது அண்டிய நகரங்களில் இருக்கிறார்கள், தயவு செய்து இந்த நிறுவனத்திட்ட போங்க. அந்த தொலைபேசி இலக்கத்தை ஒரு முறை பார்க்கலாம். அந்த தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அல்லது சித்ராவை தொடர்பு கொண்டு அல்லது அங்கே இருக்கிற நிர்வாக சபை உறுப்பினர்களை ஒரு முறை தொடர்பு கொண்டு அல்லது எல்லாரும் உண்டாயிருக்கிற நேரத்தை அறிஞ்சு அங்கே போய் அவைகளுக்கு தேவையான உண்மையான உள்ள கிடைக்கையில் அறியுங்க. இதுதான் தேவை. இதுதான் இந்த சமூக பலம் என்றது, சமூக உதவி என்ற. சும்மா எல்லாருமே நாங்கள் கதைக்கிறோம் பேசுகிறோம் என்று இல்லாமல் உள்ளட்டு நாங்கள் வேலை செய்ய வேணும். அதுதான் தேவையான விஷயம். எனவே அது ஊடகமாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், பொதுவான வேறு வேறு நிறுவனங்களாக இருக்கலாம், எல்லாரும் இவ்வகையானவற்றுக்கு பலன் கொடுக்கணும். அவ்வகையான ஒரு தேவையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சித்ரா? ஆனால் கண்டிப்பாக நாங்கள் முதலிடம் எங்களோட நாட்டுக்காகத்தான். ஆனால் தற்போதைக்கு நாங்கள் இதை ஆரம்பித்த விதம் இப்போ நாங்கள் இஞ்ச கண்ணீர் விடுற மக்களுக்காக. உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சகல தேவைகள் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவைக்காக நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதால் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி ஒரு காலத்தில் ஒரு நல்ல நிலையில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது வந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களோட கான்ஸ்டிடியூஷனில் நாங்கள் அப்படி எழுதப்படையில் இங்கே இருக்கிற ஆக்களுக்காகத்தான் நாங்கள் இப்போ தற்போதைக்கு செய்கிறது மாதிரி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு கூடத்தான். ஆனால் உண்மையாக இஞ்சத்தை நிறுவனத்தை நாங்கள் அமைக்கிறதுக்காக எங்களோட பாராளுமன்ற உறுப்பினரான வீரேந்திர சர்மா எம்பி, கவுன்சிலர்ஸ், டாக்டர்
டாக்டர், சட்டத்திரணி பாலா, அவைகளுக்கு நான் முதலாவதாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவையோட ஊக்குவிப்பு. நாங்கள் பிரேந்திர சர்மாவை கூடி சந்திச்சு கதைச்ச இடத்துல அவர் சொன்னார், தமிழ் ஆக்களுக்கு தானம்மா ஒரு இடமும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மற்ற ஆக்களை நீங்கள் சேர்க்க விட. நாங்கள் கேட்டோம், நாங்கள் வேறு ஆக்களையும் சேர்த்து செய்கிறது நல்லதா இல்லை தமிழ் ஆக்களுக்கு மட்டும் கொடுக்குறது நல்லதான்னு கேட்ட போது கூடி அவர் சொன்னார், முக்கியமாக நீங்கள் தமிழ் ஆக்களுக்கு உங்களுடைய ஆக்களுக்கு நீங்கள் செய்யுங்க. ஏன்னு சொன்னால் மற்ற ஆக்களுக்கு இந்தியன்ஸுக்கு அவை வேண்ட கம்யூனிட்டிகளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவைய வளர்ந்துட்டீனும். ஆனால் உங்களை நீங்கள் வளவுங்க. இப்பொழுது ஒரு உறவினைந்திருக்கின்ற அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஹலோ கதைங்கோ. ஹலோ, நான் சுரேஷ் கலைக்கிறேன். வாங்க சுரேஷ், சொல்லுங்க. அற்புதம் அற்புதம். இந்த கலையத்துக்கு நானும் ஒரு போயிருக்கிறேன். அவன் நான் கண்டிருக்கிறேன். அங்க அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா என்னாலே அது 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 இப்படி நடக்குமோன்னு நான் நம்பல. தன்மைக்கு வயது கூட இப்படி கதைக்கினம், எப்படி பழகினம். அந்த அக்கா எல்லாம் நல்ல ஒரு சேவையில ஈடுபட்டவா. இந்த அம்மா சொல்ற கதையை பார்த்தா எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு. எந்த தாய் இங்க இருந்து என்ன செய்வா அதை இன்றைக்கு இந்த அம்மா சொல்றா, அற்புதமான சொல்றா, நல்லது இப்படி மேல் இன்னும் இதை செய்யணும். அது அவ இன்னொன்று சொன்ன, அந்த அம்மா சொன்னா, நாங்க மெல்லெடுத்து புரியாது எங்களை தேசிய தலைவர் அதுவும் ஒரு அம்மாவுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களை தான் நன்றி செய்வன, நீங்க கொண்டு வாங்க மேலும் மேலும். நன்றி சுரேஷ். நிச்சயமா செய்வோம், எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இதில் ஒன்று சொல்லி தரப்ப இதில் தவமணி தேவி அம்மாவை அவருடைய பிள்ளைகள் என்பதுக்கு அப்பால் நான் இன்றைக்கு சில பேர் நாங்கள் எங்களோட தாய்மாரை பராமரிக்க முடியாத சூழலில் நாங்கள் எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அல்லது எங்களோட தாய்மாருக்கு தகுந்த உதவிகளை நாங்கள் வழங்க முடியாத பல துர்ப்பாக்கிய சூழ்நிலை இருக்குது. எனவே இவர்களை போன்ற தாய்மார்களை அரவணைச்சு நீங்கள் செய்கிற சேவைகள் இன்றைக்கு அவர்களே வந்து உங்களுடைய சேவைகளை மேம்படுத்தி சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் உங்களோட சேவைகளை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளுங்க சித்ரா. தேவையானவற்றை நீங்கள் மனம் விட்டு கதைச்சு ஊடகங்களின் மூலமாக வேறு நிறுவனங்களின் மூலமாக உதவிகளை பெற்று இன்னும் வியாபித்து பெரிதாக வர வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்தில் கூடி இந்த சென்டர் ஆரம்பிக்கல கூடி எல்லாரும் கேட்பினோம், என்னம்மா நீங்கள் அப்போ நாங்கள் பதிவில்லை 1-2 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பதிஞ்சு ஆரம்பிக்க வழிகிட்டேன். ஏன்னா நாங்கள் முதல்ல எங்களை பலப்படுத்தணுமெண்டு எங்களோட ஓன் செலவில் தான் எல்லாமே ஆரம்பித்து கொண்டு வந்த நாங்கள். ஆனால் என்னென்னா இடம் வந்து எங்களுக்கு ஃப்ரீ, டாக்டர் ராதா தான் எங்களுக்கு இடம் தந்தது, அதால் எங்களுக்கு இடம் ஃப்ரீங்கிறபடியால் நாங்கள் அதை செய்து கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல சாப்பாட்டு செலவுகள் எல்லாம் கூட எங்களை பொறுத்ததான் எல்லாரும் கேட்பினோம். கிட்டத்தட்ட அந்த டைமில் ஒரு 20-30 பேர் வரத்து வாங்கிட்டினோம். அப்போ கேட்பினோம், இவ்வளோ பேருக்கு என்னென்னம்மா சமைக்கிற, எங்கள்கிட்ட 3 ரூபா என்னென்ன வாங்க, சரியில்லை, எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு கேட்பினோம். ஆனால் எனக்கு அதுக்குள்ள அந்த சூழலுக்குள்ள உண்மையாக எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் வசதி இருக்குது. ஆனால் வசதி வந்தாலும் சில ஆக்களோட கையில் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அதிலும் உங்களுக்கு தெரியும் எங்களோட நாட்டை பொறுத்த அளவில் எங்களோட தமிழ் ஆக்களுக்குள்ள வந்து ஒரு கௌரவம் இருக்குது. நாங்கள் எல்லாரும் இப்படி கொடுக்கணுமே, என்னால் ஒரு சதம் கொடுக்க முடிய இல்லைன்னா 1 ரூபானாலும் கொடுக்க முடியலைன்னா ஒரு கௌரவம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ புது ஆரம்பத்தில் வந்து பொன் சொல்ல வந்த ஆக்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமென்று சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி ஒரு ஆள் 2 பேர் கொடுக்க இயலாது விட்டால் அந்த ஆள் கூடி வீட்டை நின்றுடும். ஏன்னா எல்லாரும் அந்த 20 பேரும் கொடுக்கணும், என்னால் கொடுக்க முடியலை, நாங்கள் மட்டும் அவையிட்ட போயிருந்தா அவையை கொடுக்க சாப்பிட்றோம் என்ற ஒரு ஃபீலிங்குக்காக மட்டும் அவ்வளோ பேட்ட காசையும் நாங்கள் தரக்கூடாதுன்னு நிப்பாட்டி நாங்கள் அவைகளுக்கும் சேர்த்து அந்த 2 பேரையும் சேர்த்து இணைச்சு நாங்களே தான் அந்த உதவிகளை செய்துட்டு வந்தோம். நாங்கள் இவற்றை உண்மையில் இப்போ என்னென்னு சொன்னால் இது நாங்கள் வேறு ஒரு கோணத்தில் கதைக்கலாம். உண்மையில் சித்ரா என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பலரும் பகிர்ந்து செய்வதன் மூலம் தான் நாங்கள் ஒன்றில் வெற்றி. கண்டிப்பாக நாங்கள் அது ஒரு இவ்வளவு பெருமதி என்றது இல்லை. நாங்கள் எவ்வளவு நாங்கள் பகிர்றோமோ அதுதான் உண்மையில். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த யூத் ப்ரோக்ராமுக்கெல்லாம் சொல்லிட்டோம், நீ டிக்கெட் போடக்கூடாது, மற்றது அவங்கள்ட்ட ஒன்றும் வாங்கக்கூடாது. ஆனால் நாங்களே செய்வோம். ஒரு தீபாவளியை நாங்கள் எப்படி எங்களோட சென்டரில் செய்கிறோமோ 40 பேருக்கு நாங்களே முறுக்கு கொண்டு வரோம், வடை கொண்டு வரோம்னு ஒவ்வொருத்தரும் 5 விதமான சாப்பாடு வந்தது இந்த யூத் ப்ரோக்ராமுக்கு. நாங்கள் மட்டும் சோறு மட்டும்தான் போட்டது. உண்மையாகவே மற்றும்படிக்கு அவ்வளோ வரவேற்பு. இப்போ அவையலாலேயே தாங்களே செய்து எங்களோட நிறுவனத்தை நாங்கள் பெருசாக
வரலாம். எங்களை பொறுத்தவரையில் இந்த அருணோதயம் தமிழர் மேம்பாட்டு நிறுவனம் அல்ல சன்ரைஸ் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் சவுத்தோல் ஒரு பெரியொரு நிறுவனமாக புகழ்பெற்ற இன்றைய புகழ் என்பதுக்கு அப்பால் ஒரு சமூக நலத்திட்டத்தில் தங்களை அர்ப்பணித்து செய்கிற ஒரு நல்ல நிறுவனம் என்பதை பெயர் பெறும். அதுவும் இல்லாமலுக்கு டாக்டர் ராதாவால் மட்டுமில்லை கணக்கு டாக்டர்ஸ்களால் அந்த மெண்டல் என்ற ஒரு ரீதியில் அவைய உண்மையான மெண்டல் என்று நாங்கள் உண்மையாகவே சொல்ல இயலாது, ஒதுக்கி விடவும் முடியாது. ஏனென்றால் அவையோட ப்ரெஷர் தான் நாங்கள் காரணம், குடும்ப ப்ரெஷர். ஒரு பெண்ணு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம்னா அவாக பெற்ற தாயும் குழந்தை மாதிரி தான், பெற்றோரும் குழந்தைகள் மாதிரி, கட்டிய கணவரும் குழந்தைகள் மாதிரி, அதே இடத்துல பிள்ளைகளும் குழந்தைகள் மாதிரி. வெளிவேலை செய்யணும் உள்வேலை செய்யணும்டா உண்மையாக. சித்ரா, தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் உரையாடுவோம். நீங்கள் கடந்த காலங்களில் கொண்டாடி மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சிகளினுடைய விவரங்களை கூட நாங்கள் திரையில் காண்பிச்சு கதைப்போம். உங்களுக்கு எப்பவும் சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த வகையில் நீங்களும் ஊடக தேவையை அறிந்து கொள்ளுங்க, நாங்களும் உங்களுடைய தேவைகளை அறிந்து ஒருவருக்கொருவர் நாங்கள் சமூக தொடர்புகளுடன் வளர்வோம் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு இணைந்து பணியாற்ற அத்தனை நிர்வாக உறுப்பினர்கள் என்று வருகை தந்த கங்காவுக்கும் முகம் காட்ட விரும்பாத கௌதமிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, தவமணி தேவியம்மா உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சித்ரா உங்களிடமிருந்து விட வருகிறோம். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை மனவோடு விடை பெறுவது NT ஜெகன். வணக்கம்.